அழுக்காராமை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். அழுக்காறாக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தழுக்காறிலாத இயல்பு. மனதில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும். விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெறுமேயானால் அதற்கு மேலான பேறு அவருக்கு வேறெதுவுமில்லை. அறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணா தழுக்காறு பான். அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமைக் களஞ்சியமாக விளங்குவான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படுமென்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அழுக்காறுடையார்க்கது சாலும் ஒன்னார் வழுக்கியுங் கேடின்பது. பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டா. அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும். கொடுப்பதழுக்கறுப்பான் கற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் மின்றி கெடும். உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதைப் பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமன்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும். அவ்வித்தழுக்காறுடையானை செய்யவன் தவ்வையை காட்டிவிடும். செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு. பொறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை லக்ஷ்மிக்கு அவனை விட்டு அகன்று விடுவாள். அழுக்காரென ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தை சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும். அழுக்கற்றகன்றாரும் இல்லையஃதில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில்.